அதாவது நம்ம ஆத்துல எளிமையா நன்னா வேண்டிக்கலாம்ப்பா. வேண்டிண்டா தெய்வம் தானா வரும். தேவையில்லாத அந்த குழப்பங்கள் அதெல்லாம் ஒண்ணுமே நமக்கு வேண்டாம். அதாவது ஆத்துல நம்ம எப்பவுமே வெள்ளி, செவ்வாய்ல குத்து விளக்கு ஏத்துங்கோ. அப்படி இல்ல எப்பவுமே நம்ம ஆத்துல காத்தாலையோ, இல்ல சாயங்காலமோ, இல்ல 2 வேளையுமே இந்த காமாட்சி விளக்கு அதில தான் குலதெய்வம் உட்காரும். குலதெய்வ நிந்தனை எப்பவுமே பண்ணப்படாது. என்னதான் இஷ்ட தெய்வத்த வேண்டிண்டாலும், குலதெய்வம் ஆத்துல கண்டிப்பா வேணும். குலதெய்வம் கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒருக்காவாவது குடும்பத்தோட போயிட்டு வரணும். அங்க என்ன பண்ணணுமோ அத பண்ணணும். அத வந்துட்டு மிஸ் பண்ணவே கூடாது. அத முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பண்ணிடுங்கோ. அத நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பச்சை கற்பூரம் விளக்கு எப்பவுமே ஏத்திட்டு, அந்த பச்சை கற்பூரத்த லைட்டா தூவ விட்டாலே போரும். குங்குமத்தில கொஞ்சம் பச்சை கற்பூரத்த அப்படியே கலந்து நம்ம நெத்தியில இட்டுண்டாலுமே ரொம்ப விசேஷம். அந்த மாரி ஆத்துல நீங்க பண்ணுங்கோ. ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். ஏன்னா பச்சை கற்பூரத்துக்கு மகாலட்சுமி ஆத்துக்கு வருவா அப்படின்னு சொல்லுவா. ஸோ அத நம்ம நெத்தியில இட்டுண்டாக்க நமக்கு கண்டிப்பா என்னமாவது ஒரு சேஞ்சு நமக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த நம்மள பார்க்குறவாளோ என்னமாவது ஒரு கெடுதல் நினைக்கிறோம் அவளுக்கு அது தோணாது. ஏன்னா மகாலட்சுமி வந்து நெத்தியில உட்காந்துட்டு இருப்பாம்பா. ஸோ நல்லது அந்த மாரி பண்ணுங்கோ.